யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். சர்க்குலர் மோஷன்லயே யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஒன்று இருக்கு. ஜஸ்ட் அ மினிட். அண்ட் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நான் ஒரு கார் எடுத்துட்டு சர்க்குலர் பாத்தில் போயிட்டு இருக்கேன். நான் முதல்ல 10 மீட்டர் பர் செகண்ட்ல ஆரம்பிக்கிறேன். அப்புறமா கொஞ்சமா வேகத்தை இன்க்ரீஸ் பண்றேன். இங்கேருந்து ஏலேருந்து பிக்கு வந்தோடனே 20 மீட்டர் பர் செகண்ட் ஆகுறேன். அங்கேருந்து 30 மீட்டர் பர் செகண்ட் ஆகுறேன். இந்த மாதிரி நான் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கேன். ஸோ ஒரு பாயிண்ட்லையும் ஏற்கனவே வெலாசிட்டி வெக்டரோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. கரெக்டாக டேஞ்சன்ட் இங்கே இந்த பாயிண்ட்ல இப்படி போகுது, இந்த பாயிண்ட்ல வெலாசிட்டி இப்படி இருக்கு, இங்கே இப்படி இருக்கு. கரெக்டா? டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகல, என் வெலாசிட்டி வெக்டரோட வேல்யூவும் சேஞ்ச் ஆகலாம். அது நான் யூனிஃபார்ம் கேஸ். ஆனால் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லையும் என் வெலாசிட்டி வெக்டரோட மேக்னிடியூட் எப்போவுமே கான்ஸ்டன்டாக தான் இருக்கும். எப்படின்னா இங்கே என் வெலாசிட்டி வந்து 5 மீட்டர் பர் செகண்ட் வச்சுக்கலாம். அதோட டைரக்ஷன் ஏதோ ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு இங்கே இருக்குல்ல, இங்கேயும் அதோட வெலாசிட்டி 5 மீட்டர் பர் செகண்ட்லேயே இருந்ததுன்னா த்ரூ அவுட் த மோஷன் ஒரு பாயிண்ட்லையும் டைரக்ஷன் வெலாசிட்டி வெக்டரோட டைரக்ஷன் வேற மாதிரி இருக்கலாம். ஆனால் மேக்னிடியூட் கான்ஸ்டன்டாக இருக்குது. V1 ஓட மேக்னிடியூட், V2 ஓட மேக்னிடியூட் அண்ட் ஸோ ஆன். அந்த சர்க்குலர் பார்த்து நான் சுற்றி எவ்வளோ தூரம் போகிறேனோ அந்த எல்லா இடத்துலையும் என்னோட ஸ்பீட் கான்ஸ்டன்டாக இருக்கும். அது வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். பாடி மூவ்ஸ் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் பட் டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி கீப்ஸ் சேஞ்சிங் எவ்ரி இன்ஸ்டன்ட். ஏன் ஒரு பாயிண்ட்டையும் வெலாசிட்டி வெக்டர் பார்த்தோன்னா இட் இஸ் மேக்னிடியூட் ப்ளஸ் டைரக்ஷன். டைரக்ஷன் ஒரு வாட்டி இப்படி இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இப்படி இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இப்படி இருக்கும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தோன்னா இப்படி இருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தோன்னா இப்படி இருக்கும். ஸோ என்னோட டைரக்ஷன் மாறிட்டே இருக்கு, ஆனால் மேக்னிடியூட் மட்டும் சேமாக இருக்கு. ஸோ at every moment velocity vector keeps changing. The magnitude same இருக்கு, ஆனால் டைரக்ஷன் மாறுது. ஸோ ஆஸ் அ ஹோல் முதல்ல வந்து 5i கேப் இருக்கு. நெக்ஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு 5j கேப் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். வெலாசிட்டி வெக்டர் மாறுதா இல்லையா? சேமாக இருக்கு. ஒன் டைமென்ஷன் மோஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே 5 மீட்டர் பர் செகண்ட் இருக்குன்னா ஒரே டைரக்ஷனில் கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சும் 5 மீட்டர் பர் செகண்ட் தான் இருக்கும், ப்ரொவைடட் ஐ டோன்ட் கிவ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இங்கே வெலாசிட்டி இஸ் ஆல்வேஸ் 5i கேப். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் 5i கேப் இருக்குது, நெக்ஸ்ட் 5j கேப் இருக்குது, நெக்ஸ்ட் 5/√2i கேப் ப்ளஸ் j கேப் இருக்குது. சும்மா ஒரு இன்டர்மீடியட். ஒரு மேக்னிடியூட் 5, ஆனால் டைரக்ஷன் வந்து வேறு டைரக்ஷன். வெக்டர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குல்ல. வெலாசிட்டி வெக்டர் சேஞ்ச் ஆகிட்டே இருந்ததுன்னா நம்ம என்ன டிஃபைன் பண்ணுவோம்? acceleration. So acceleration comes into play. Acceleration என்ன டிஃபைன் பண்ணுவோம்? சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வெலாசிட்டி வெக்டர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குல்ல, டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது, ஸோ வெக்டரும் சேஞ்ச் ஆகுது. acceleration A is given by dv/dt. வெக்டர் டேர்ம்ஸ்ல எழுதிக்கலாம். இங்க என்னோட மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகாது, டைரக்ஷன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். கரெக்டா? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல ஒரு பாயிண்ட்ல v1 இங்க இருக்கு வெக்டர், இன்னொரு கொஞ்ச நேரத்துல v2 வெக்டர் இங்க இருக்கு. ஓகே, ஸோ நான் வந்து ஆக்சலரேஷன் எப்படி டிஃபைன் பண்ணுவேன்? dv/dt. இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு ஒரு டைம் dt எடுக்குதுன்னு வச்சுக்கலாமே. dvனா ஸ்மால் சேஞ்ச் இன் வெலாசிட்டி வெக்டர். இங்கே இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ரொம்ப 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 கம்மி. அந்த ரெண்டு செப்பரேட் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில் வெலாசிட்டி வெக்டர் எப்படி மாறுது அதுதான் கம்மி. தட் இஸ் நத்திங் பட் டெல்டா v ஆர் dv இஸ் நத்திங் பட் v2 minus v1. இந்த பக்கத்தில் இருக்கிற வெலாசிட்டி வெக்டர்ஸோட சேஞ்ச் என்னன்னு கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ரெண்டுமே வெக்டர் v2 and v1 ரெண்டுமே மாறுதுன்னு சொல்லிட்டோம். ஸோ ஆரம்பத்தில் நான் இப்படி போகிறேன், கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஆங்கிள் தான் சேஞ்ச் ஆகுது. ஓகே, இனிஷியலாக என் வெக்டர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுதான் என் சர்க்கிளோட சென்டர் இங்கே. ஓகே, கொஞ்ச நேரத்தில் நான் இப்படி போயிட்டு இப்படி வந்துடுறேன். இந்த இடத்துல என் வெலாசிட்டி வெக்டர் டேஞ்சென்ஷியலாக இப்படி இருக்குது, இங்கே டேஞ்சென்ஷியலாக இப்படி இருக்குது, அந்த பிளாக் லைன் இருக்குல்ல. ஸோ நான் இங்கேருந்து v2 minus v1 கால்குலேட் பண்ணுவேன். ஆரம்பத்தில் இங்கே இருக்குது,
கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு இங்க இருக்கு. அந்த நடுவுல இருக்கிற டிடி டைம்ல டெல்டா தீட்டா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆங்கிள் ரொட்டேட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ v1 வெக்டர் இங்க இருக்கு. இது பாயிண்ட் A, இது பாயிண்ட் B. மார்க் பண்ணிட்டுமா? பாயிண்ட் A, பாயிண்ட் B, இது பாயிண்ட் A, இது பாயிண்ட் B. இங்க ஒரு சர்க்குலர் பாத்துல வரும். ஓகே, இந்த இடத்துல v1 வெக்டர் டான்ஜென்ஷியலா எப்படி இருக்கு, v2 வெக்டர் டான்ஜென்ஷியலா இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இங்கேருந்து சர்க்குலர் பார்த்தோம்னா நான் ஒரு பாயிண்ட்லையும் சொன்னேன்ல, என் வெலாசிட்டி வெக்டரும் ரேடியஸ் வெக்டரும் ஆங்குலர் வெலாசிட்டி வெக்டரும் ரேடியஸ் வெக்டர் எப்பவுமே பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும். ஸோ இது என் ரேடியஸ் வெக்டர்னா இதுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து 90 டிகிரி. அதே மாதிரி இங்கேயும் v2வும் இங்கே இருக்கிற ரேடியஸும் 90 டிகிரி. ஸோ இது வழியாக நான் கொஞ்சம் மேனிப்புலேஷன்லாம் பண்ணி பார்த்தேன்னா இப்போதைக்கு அந்த பாத் எடுத்துடுறேன். ஏன்னா நான் வெக்டர்ஸ் தான் கால்குலேட் பண்ணுறேன். எனக்கு அந்த பாத் வந்து தேவையில்லை. இந்த சர்க்குலர் பாத் இருக்குல்ல, அது எனக்கு தேவையில்லை. ஓகே, எனக்கு 2 வெக்டர் இருக்கு. இங்க v2 இருக்கு, இங்க v1 இருக்கு. இந்த v2வையும் v1ஐயும் எனக்கு அதுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். அப்போதானே என்னால் சப்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ 2 எண்ட் டு எண்ட் ஜாயின் பண்ணுறேன். இது என் v1, ஒரு நிமிஷம், இது என் v1 வெக்டர், இது என் v2 வெக்டர்னா இதுதானே அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் ஆல்ஃபா. எதர் நான் எண்ட் டு எண்ட் வச்சு நான் எடுக்கணும் ஆல்ஃபா, இல்லைன்னா இது அப்படியே பேரலாக டிஸ்பிளேஸ் பண்ணுறேன் இங்கே, அதுவும் எனக்கு ஆல்ஃபா தானே. அந்த மாதிரி நான் ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன்னா எனக்கு ஈஸியாகிடும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 90 டிகிரி, இது 90 டிகிரி. இது நான் இங்கே இருக்கிற வெக்டரை நான் ஸ்லோவாக இங்கே டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு வரேன். இது ஒரு குவாட்ரிலேட்டர் ஃபார்ம் ஆகுதுல்ல, இங்கே 4 பாயிண்ட் கார்னர் இருக்கு. இங்கே 90, இங்கே 90, இங்கே எக்ஸ், இங்கே டி தீட்டா நான் ரொட்டேட் பண்ண ஸ்மால் ஆங்கிள். குவாட்ரிலேட்டரோட டோட்டல் ஆங்கிள் 360 டிகிரி, இது ரூல். ஸோ இதுலேருந்து நான் பார்த்தேன்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் டி தீட்டா ப்ளஸ் 90 ப்ளஸ் 90 180, டோட்டலாக எனக்கு 360 டிகிரி இருக்குது. ஸோ எக்ஸ் என்னவா இருக்கும், 180, 360 மைனஸ் 180 மைனஸ் டி தீட்டா, 360 மைனஸ் 180 180 ஆகிடும். 180 மைனஸ் டி தீட்டா தான் என்னோட எக்ஸ் வேல்யூ. ஸோ இப்போ இந்த v1 வெக்டர் பாருங்களேன், v1 வெக்டரில் இந்த லைன் v2 குறுக்க வருது. ஸோ அதனால இங்கே 2 ஆங்கிள் ஆல்ஃபா ஒன்று எக்ஸ் ஒன்று இருக்கு. இது ரெண்டுத்தோட காம்பினேஷன் என்ன வரும், ஆட் பண்ணனா 180 டிகிரி. இது நம்ம லீனியர் பேர்னு சொல்கிறோம். ஒரு லைன் இருந்தது, இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்வர்சல் இருந்ததுன்னா இந்த ஆங்கிள் ஆல்ஃபா 1ம் இந்த ஆங்கிள் ஆல்ஃபா 2வும் ஆல்ஃபா 1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 சம் 180 டிகிரி இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா மஸ்ட் பி ஈக்குவல் டு 180. எக்ஸ் வேல்யூ எனக்கு தெரியும், 180 மைனஸ் டி தீட்டா. ஸோ எக்ஸ் ப்ளஸ் டி தீட்டா இஸ் ஈக்குவல் டு 180. அதுதான் எனக்கு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபாவும் 180 தான் இருக்கணும். ஸோ எனக்கு ஆல்ஃபாவும் டி தீட்டாவும் ஒன்று தான். இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ, நான் எவ்வளோ ரொட்டேட் பண்ணியிருக்கேனோ அதே ஆங்கிள் தான் என்னோட 2 வெக்டருக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் v2 அண்ட் v1. எனக்கு இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், v2 மைனஸ் v1. v2 மைனஸ் v1னா v1 அதோட மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிப்போம், v1 ஸ்கொயர் ப்ளஸ் v2 ஸ்கொயர் மைனஸ் 2v1 v2 அதுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் விச் இஸ் காஸ் டி தீட்டா. ஸோ இதை வச்சு 2 வெக்டருக்கு நடுவில் இருக்கிற சேஞ்ச் ஓட மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிடலாம். டைரக்ஷன் v2 இப்படி இருக்கு, v1 இப்படி இருக்குன்னா எனக்கு v2 மைனஸ் v1. ஸோ v2 இப்படி இருக்குன்னா மைனஸ் v1 இந்த டைரக்ஷனில் இருக்கும். என்னோட ரிசல்ட்டிங் வெக்டர் இந்த டைரக்ஷனில் இருக்கும். கரெக்டா? ஏன்னா a அண்ட் b இப்படி இருந்ததுன்னா a ப்ளஸ் b, v2 ப்ளஸ் மைனஸ் v1 தானே, v2 மைனஸ் v1. அது எப்பவுமே ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இருக்கும். ஓகே, இதுதான் என்னோட ரிசல்டன் வெக்டர். நான் எல்லா பாயிண்ட்டும் பார்த்தேன்னா, ஒரு பாயிண்ட்லையும் பார்த்தேன்னா என்னோட v2 மைனஸ் v1 வெக்டரோட டைரக்ஷன் எப்போவுமே டுவர்ட்ஸ் த சென்டர். இட் வில் பி டுவர்ட்ஸ் த சென்டர் ஆல்வேஸ். சரி, நான் இங்கே ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன், இங்கே ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். இங்கே வெலாசிட்டி எப்படி இருக்குது, இங்கே வெலாசிட்டி எப்படி இருக்குது. இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா எனக்கு எப்போவுமே இட் வில் பி a வெக்டர் டுவர்ட்ஸ் த சென்டர். இந்த சென்டரில் இருக்கிற வெக்டர் தான் நம்ம அதோட மேக்னிடியூட் தான் நம்ம இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஓகே,
இன்கேஸ் யூனிஃபார்ம் மோஷன் சொன்னல v1 எல்லா பாயிண்ட்லயும் ஒரே ஸ்பீடு தான் இருக்கும், அதாவது மேக்னிடியூட் சேமாக தான் இருக்கும். ஸோ அதை வின்னு எடுத்தனா இங்கே v² + v² - 2v² cos d theta இந்த இடத்துல இப்படி சப்ஸ்டியூட் ஆகிடும். v நான் காமனாக எடுத்தேன்னா v² காமனாக எடுத்தேன்னா எனக்கு v-ஆ வெளியே வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே 2v² - 2v² cos d theta. d theta ஸ்மால் ஆங்கிள். ஓகே, ஸோ 2v² of 1 - cos d theta இருக்கு. நான் by 2 × 2 பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் ட்ரிக்னாமெட்ரியில் நிறைய ஃபார்முலாஸ் படிப்பீங்க. அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா வந்து cos 2a = 1 - 2 sin square a. எனக்கு இங்கே 2 டேர்ம் இருக்குல்ல, 1 - cos d theta, அதை நான் ஒரே டேர்மாக ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த ஈக்குவேஷன்லேருந்து எனக்கு என்ன கிடைக்குது? 2 sin square a = 1 - cos 2a. ஸோ sin square a = 1 - cos 2a by 2. எனக்கு 1 - cos சம்திங் இருக்கு. இந்த 2a வந்து எனக்கு d theta. ஸோ a = d theta by 2. இந்த 1 - cos 2a by 2 வந்து நான் sin square a எழுதலாம். அதனால தான் நான் by 2 × 2 பண்ணுறேன். இன்ட்டு 2 பண்ணனா எனக்கு இங்கே 4v² வந்துடும். அந்த 4v² அண்டர் ரூட் எடுத்தனா எனக்கு 2v-ஆ வெளியே வந்துடும். மீதி இருக்கிற டேர்ம் sin square d theta by 2. ஏன்னா பார்த்துக்கோங்க, இங்கே a இருக்குது, இங்கே 2a இருக்குது. இங்கே a வந்து d theta by 2, 2a d theta அதுதான் இங்கே இருக்குது. வெளில வரும்போது sin square d theta by 2 வரும். ஸ்கொயர் அண்ட் இது கேன்சல் ஆகிட்டு எனக்கு sin d theta by 2 வரும். ஸோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் பிட்வீன் எனி 2 பாயிண்ட்ஸ் என்னோட சேஞ்ச் இன் வெலாசிட்டி வெக்டர் இஸ் 2v sin d theta by 2. எனக்கு ஆக்சலரேஷன் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்? a = change in velocity by change in with respect to time, change in time. ஸோ எனக்கு சேஞ்ச் இன் வெலாசிட்டி வெக்டர் 2v sin d theta by 2 by dt வருது. இப்போ நம்ம ட்ரிக்னாமெட்ரியில் இருக்கிற இன்னொன்று ஒரு அசம்ஷன் படிக்க போகிறோம். ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அதில் ஏதாவது ஒரு ஆங்கிள் ரொம்ப சின்னதாக ஆல்ஃபா ரொம்ப சின்னதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வித் ரெஸ்பெக்ட் டு 0 ரேடியனில் இருக்கும்போது ஆல்ஃபா = 0.00001 ரேடியன். அந்த மாதிரி அவ்வளோ ஸ்மால் ஆங்கிளாக இருந்ததுன்னா அங்கே ட்ரிக்னாமெட்ரியை நம்ம கொஞ்சம் ட்ரிக்னாமெட்ரிக் அசம்ஷன்ஸ் இருக்குது. sin alpha will become alpha. Sin alpha, sin of 0.00001 is almost equal to 0.00001. அதே மாதிரி tan alpha is almost equal to alpha. ஆனால் cos alpha is almost equal to 1. இது மட்டும் ஏன் பார்த்தீங்கன்னா, ட்ரையாங்கிள் இருக்குது, 60 degree 30 degree இருக்குன்னு வச்சுக்கலாமே. sin 30 is 1/2, sin 60 is √3/2. ஸோ ஆங்கிள் இன்க்ரீஸ், என்னோட தீட்டா இன்க்ரீஸ் ஆக ஆக என்னோட சைன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக? ஸோ ஆங்கிள் ரொம்ப சின்னதாக இருக்குன்னா என் சைன் வேல்யூ ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் காஸ்டில் அப்படியே ஆப்போசிட், என் ஆங்கிள் எவ்வளோ சின்னதாக இருக்கும், காஸ் வேல்யூ அவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ என்னோட ஆல்ஃபா ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா காஸ் ஆல்ஃபா வேல்யூ மேக்ஸிமம் என்ன வேல்யூ எடுக்கலாம்? 1. ஸோ ஆல்ஃபா ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா கம்பேர் டு 0, sin alpha alpha ஆகிடும், tan alpha alpha ஆகிடும், cos alpha will become 1. ஓகே, எனக்கு இங்கே sin d theta by 2 இருக்கு. d theta அதுவே ரொம்ப சின்ன வேல்யூ, d theta by 2 அதை விட சின்ன வேல்யூ. கரெக்டா? ஸோ sin of small angle will become that small angle. sin of d theta by 2க்கு பதிலாக இங்கே ஆல்ஃபா பதில் ஆல்ஃபா, sin alpha பதில் ஆல்ஃபா சப்ஸ்டியூட் பண்ணுறல. ஸோ sin d theta by 2க்கு பதிலாக d theta by 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 2 × v × d theta by 2 by dt இருக்கு. இங்கே 2 கேன்சல் ஆகிடும். இந்த பாட்டுன்னா v d theta by dt வருது. இந்த d theta by dt எங்கேயோ பார்த்துருக்கோம்ல, ஒரு 2 ஸ்லைடுக்கு முன்னாடி தான். சேஞ்ச் இன் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் will give you angular velocity is equal to v omega. என்னோட acceleration is equal to v omega for uniform circular motion. இந்த ஒமேகாக்கும் விக்கும் எந்த சம்பந்தம் இருக்கு? எனக்கு ஒரே பாயிண்ட் ஆஃப் டைம்ல 2 வெலாசிட்டி தேவையில்ல. எனக்கு ஏதாவது ஒரு லீனியர் வெலாசிட்டி இருந்தால் போதும், இல்லை ஆங்குலர் வெலாசிட்டி இருந்தால் மட்டும் போதும். சரி, நான் லீனியர் வெலாசிட்டி வச்சுக்கலாம். ஒமேகாவை எனக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் வி மாற்ற முடியுமா? மாற்ற முடியல. நான் 2 ஸ்லைட் முன்னாடி ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணினேன். v is equal to
r into ஒமேகா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணல. ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு v by r. இதை நாங்கள் சப்ஸ்டியூட் பண்ணனா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு v by r. இந்த ஃபார்முலாவை நான் சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு v into v by r வருது, which is nothing but v square by r. ஸோ என்னோட ஆக்சலரேஷனோட ஃபார்முலா will become v square by r. இந்த ஆக்சலரேஷனோட டைரக்ஷன் என்னவா இருக்குன்னு சொன்னேன்? இங்க v1 இருக்கு, இங்க v2 இருக்குன்னா v2 வெக்டர் மைனஸ் v1 வெக்டர், அதுதானே என்னோட v2 வெக்டர் மைனஸ் v1 வெக்டர் சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இது ஸ்கேலர். ஸோ இது என்ன டைரக்ஷனோ அதே டைரக்ஷன் தான் ஆக்சலரேஷன். ஸோ இதோட சம் வந்து எனக்கு எப்பவுமே டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். இந்த ஆக்சலரேஷன் தான் நம்ம வந்து சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன் சொல்லுவோம். சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன் ஏன்னு சொல்றோம்? ஏன்னா இட்ஸ் டுவர்ட்ஸ் த சென்டர். இந்த ஆக்சலரேஷன் தான் இங்க வெலாசிட்டி வெக்டரை சேஞ்ச் பண்ணுது. வெலாசிட்டி வெக்டர்னா என்ன? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் இன்டு டைரக்ஷன். மேக்னிடியூட் சேமா தான் இருக்கு, ஆனா டைரக்ஷன் மட்டும் மாறுது. ஸோ இந்த ஆக்சலரேஷன், சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன் தான் என் வெலாசிட்டி வெக்டரோட டைரக்ஷனை ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லையும் மாத்திட்டே இருக்கு. ஸோ ஆக்சலரேஷன் இஸ் டுவர்ட்ஸ் த சென்டர். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா என் வெலாசிட்டி வெக்டர் இந்த மாதிரி இருக்கு, 5 மீட்டர் per செகண்ட் மேல் டைரக்ஷன்ல போகுதுன்னு வச்சுக்கலாமே. நான் ஆக்சலரேஷனே கொடுக்கலன்னா என்ன ஆகும்? மேலேயே போயிட்டே இருக்கும். கரெக்டா? இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, 5 மீட்டர் per செகண்ட் இப்போ இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம். ஸோ என் சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன் will always be towards center and அதோட வேல்யூ வந்து v square by r. ஸோ இந்த நான் சொன்ன எனக்கு ஏதோ ஒரு வெலாசிட்டி டேர்ம்ஸில் என்னோட ஆக்சலரேஷனை கண்டுபிடிக்க போகிறேன். v இல்லைன்னா ஒமேகா. நான் வியை எலிமினேட் பண்ணிவிட்டு ஒமேகா டேர்ம்ஸில் கூட கண்டுபிடிக்கிறேன். எப்படி? இங்கே இருக்குல்ல, v is equal to ஒமேகா இன்டூ r or r ஒமேகா. இது சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு என்ன ஆகும்? ஒமேகா இன்டூ r ஒமேகா which is given a is equal to ஒமேகா ஸ்கொயர். ஸோ சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் will always be v square by r. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில், அதாவது என் வெலாசிட்டி வெக்டரோட மேக்னிடியூட் எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஒரு பாயிண்ட்லையும். இல்லைன்னா ஒமேகா ஸ்கொயர் ஆர், a is equal to ஒமேகா ஸ்கொயர் ஆர். ஓகே, ஸோ இது என் சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன். இதுவே நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் பார்த்தோம்னா the speed of the body will be changing continuously. So they must exist in acceleration parallel to velocity. என்ன சொல்றோம்னா, யூனிஃபார்ம்ல ஒரு பாயிண்ட்லயும் என் வெலாசிட்டி வெக்டரோட டைரக்ஷன் மாறுது, ஆனா என்னோட மேக்னிடியூட் சேமாவே இருக்கும்ல. அங்க வந்து v1 ஓட மேக்னிடியூடும் v2 ஓட மேக்னிடியூடும் சேமா இருக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது. v1ம் v2வும் வெலாசிட்டி சேமா இருக்கு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லயும் என் வெலாசிட்டி வெக்டரோட மேக்னிடியூடும் சேஞ்ச் ஆகுது, டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகுது. ஸோ கண்டிப்பா மேக்னிடியூட் இது சேஞ்ச் ஆச்சுன்னா என் வெலாசிட்டி வெக்டர் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த சேஞ்ச் இங்கேயும் வெலாசிட்டி வெக்டர் சேஞ்ச் ஆகுது. ஸோ இதனால நம்ம டிஃபைன் பண்ண போற ஆக்சலரேஷன் தான் ஒரு நெட் ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ என் வெலாசிட்டி வெக்டரோட இங்கே சே 5 மீட்டர் per செகண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டுவர்ட்ஸ் த சென்டர் ஒரு ஆக்சலரேஷன்னால இது இப்படியே போக விடாமல் இந்த வெலாசிட்டி வெக்டரை ஐம் கோனா மேக் இட் டு பாஸ், மேக் டு ஃபாலோ அ சர்க்குலர் பாத். என் வெலாசிட்டி வெக்டரோட மேக்னிடியூடு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. சரி, இனிஷியலாக என் ஸ்பீட் 5 மீட்டர் per செகண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். நான் இங்கே ஒரு ஆக்சலரேஷன் மட்டும் கொடுக்கல, ப்ளஸ் இங்கே ஒரு ஆக்சலரேஷன் கொடுக்கறதுனாலே என் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. பட் அது மட்டும் இல்லாமல் என் மேக்னிடியூடும் சேஞ்ச் ஆகுது. அதுக்கு நான் இன்னொன்று ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்சலரேஷன் கொடுக்குறேன். அது தட் மஸ்ட் பி parallel டு மை வெலாசிட்டி வெக்டர். அப்போ தானே அதோட மேக்னிடியூட் என்ன சேஞ்ச் பண்ண முடியும். எப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு 10 மீட்டர் per செகண்டில் போகுது. நான் இதே டைரக்ஷனில் ஒரு ஆக்சலரேஷன் கொடுத்தாதான் அந்த வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக? ஸோ என்னோட வெலாசிட்டி வெக்டரோட மேக்னிடியூட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் அதுக்கு பேரலாக ஒரு ஆக்சலரேஷன் கொடுக்கணும். அந்த ஆக்சலரேஷன் தான் டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் சொல்லுவோம்.
ஏன்னா அதுவும் இந்த சர்க்கிள் டேஞ்சென்ஷியலாக தான் இருக்கு. ஆனால் அதோட டைரக்ஷன் மாத்திரத்துக்கு இருக்கிற ஆக்சிலரேஷன் வந்து சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலரேஷன் ஒரு ரேடியல் ஆக்சிலரேஷன் சொல்லுவோம். இங்கே நான் யூனிஃபார்ம் மோஷனில் என் வெலாசிட்டி வெக்டரை மாற்றுறதுக்கு 2 ஆக்சிலரேஷன் தேவை. ஒன்று வந்து டேஞ்சென்ஷியல் ஆக்சிலரேஷன், ஒன்று வந்து ரேடியல் ஆக்சிலரேஷன் ஆர் சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலரேஷன். ரெண்டுத்தையும் டிஃபைன் பண்ணோம்னா tangential acceleration is the rate of change of speed. என்னோட ஸ்பீடை மாற்றுறதுக்கு tangential acceleration, என் டைரக்ஷன் யூனிட் வெக்டரோட டைரக்ஷன் மாற்றுறதுக்கு சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலரேஷன். ஸோ இங்கே நான் டோட்டலாக ஒரு ஆக்சிலரேஷன் டிஃபைன் பண்ணனா இட்ஸ் மை சேஞ்ச் வெலாசிட்டி வெக்டர் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். வெலாசிட்டி வெக்டர்னா என்ன? மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். கரெக்டா? ஸோ இது ரெண்டுத்தையும் என்னோட வெலாசிட்டி வெக்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். which is nothing but dv by dt into dv vector by dt. இல்லைனா we can write it as v d vector by dt plus v vector dv by dt. depending upon the question எது கான்ஸ்டண்ட்டாக இருக்கோ, சரி இது கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா நம்ம வெளியே எடுத்துருவோம். டோன்ட் கன்சிடர் திஸ். யூவி ரூல் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டும் சேஞ்ச் ஆகுதா இருக்கும். போத் ஆர் இண்டிபெண்டன்ட். கொடுத்துருக்குற கண்டிஷன் வச்சு we can find this. Okay. So conclusion of என்னோட tangential acceleration will change my speed dv by dt or specific magnitude change ஆகுது. centripetal acceleration என்னோட யூனிட் வெக்டர் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும். ஓகே. அண்ட் இது ரெண்டுத்தையும் சேர்த்தா, இது ரெண்டுமே பெர்பெண்டிகுலராக இருக்குல்ல, ஏடி வெக்டர் வெலாசிட்டி வெக்டருக்கு பேரலலாக இருக்கு, சென்ட்ரிபெட்டல் வெக்டர் வெலாசிட்டி வெக்டருக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கு. ரெண்டுமே பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால இந்த ரெண்டு ஆக்சிலரேஷனுமே இருக்கு. ஸோ நெட் ஆக்சிலரேஷன் இந்த வெக்டர் பிளஸ் இந்த வெக்டர், ரெண்டு பெர்பெண்டிகுலர் வெக்டர்ஸ் ஆட் பண்ணணும்னா எப்படி பண்ணுவோம்? அதோட மேக்னிடியூட் என்னவா இருக்கும்? இட்ஸ் நதிங் பட் ரூட் ஓவர் at ஸ்கொயர் பிளஸ் ar ஸ்கொயர் பிளஸ் 2at ar cos theta. இங்கே cos theta வந்து 90, ஸோ cos theta 0 ஆகிடும். So ar is equal to root over at square plus ar square will give me my radial acceleration. Note பண்ண வேண்டிய ரெண்டு பாயிண்ட். என்னோட radial acceleration is perpendicular to velocity and my tangential acceleration is parallel to velocity. என் radial acceleration எனக்கு கண்டுபிடிக்க எனக்கு ஃபார்முலா தெரியும், which is capital V square by r or omega square r. Tangential acceleration என் ஸ்பீட் எப்படி மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி, எப்படி என் ஸ்பீட் மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி நான் கால்குலேட் பண்ணுவேன். இதுதான் எனக்கு வந்து ஒமேகா ஸ்கொயர் ஆர் ஆர் வி ஸ்கொயர் பை ஆர். ஓகே. ஸோ ஒரு கொஷின் ட்ரை பண்ணலாமா? v is equal to t I cap plus என்ன எழுதிருக்கேன்? ஓகே, t ஸ்கொயர் I cap plus t j cap. It's the velocity of a body at time t. Find tangential acceleration, centripetal acceleration and net acceleration. AR னு சொல்றோம்ல, அது net acceleration. இதோட ரெண்டுத்தோட net sum vectorோட net வந்து will always be in the middle and அதோட magnitude தான் நம்ம இதை வச்சு கண்டுபிடிக்கிறோம், net acceleration of the body. So tangential, radial and net acceleration of the body at time t equal to 1 second. Find the radius of curvature at t equal to 1 second. So இந்த question solve பண்ணலாமா? எனக்கு v வந்து t square I cap plus t j cap னு இருக்கு. கரெக்டா? எனக்கு டைம் t equal to 1 secondல AR, AT, A capital R கண்டுபிடிக்கணும். இப்போ என்னோட ATனா என்னது? dv magnitude by dt. கரெக்டா? At any time என்னோட magnitude எப்படி இருக்கும்? is equal to t square I cap plus t j cap na root over t square whole square plus t square, which is nothing but t square common ஆ வெளியே எடுத்துட்டோம்னா t ஆயிடும். t square plus 1 meter per second ஆ இருக்கும். கரெக்டா? என்னோட velocity vectorோட magnitude. ஸோ இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன், அப்போ தான் எனக்கு வந்து d by dt of tangential acceleration கிடைக்கும். d by dt of t of root over t square plus 1. இதை நான் uv ரூல் யூஸ் பண்ணால, d by dt of uv is equal to uv dash plus vu dash.
ஸோ u இது t power 1/2 ஃபார்மில் இருக்குது by 2 root over t square plus 1 into 2t chain rule யூஸ் பண்ணுறேன் plus root over t square plus 1 இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா எனக்கு 1 வரும். ஸோ at any point of time என்னோட tangential acceleration of magnitude இதுதான் 2t square இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ t square by root over t square plus 1 plus root over t square plus 1. எனக்கு டைம் t equal to 1 செகண்டில் எனக்கு at கண்டுபிடிக்கணும். ஸோ t is equal to 1 செகண்டில் அங்கே t 1 சப்ஸ்டியூட் பண்ணனா at will become 1 by root over 1 plus 1 2 plus 1 plus 1 2 under root, which will give me 2 LCM எடுத்தனா 3 by root 2 or 3 root 2 by into root 2 into root 2 conjugate multiply பண்ணனா 3 root 2 by 2 meter per second. ஓகே, இதே tangential acceleration. இப்போ radial acceleration எப்படி கண்டுபிடிக்கிறது? Radial acceleration at any point of time is equal to v square by r. எனக்கு ரேடியஸ் தெரியுமா? தெரியாது. அதையும் நான் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா என் வெலாசிட்டி வெக்டரோட மேக்னிடியூடும் சேஞ்ச் ஆகுது, டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகுது. நீங்கள் ஒரு பர்டிகுலர் சர்க்குலர் பாத்தில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த பாத்தோட ரேடியஸ் டைம்க்கு ஏற்ற மாதிரி கூட மாறலாம். அதுதான் ரேடியஸ் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொவைடட் எனக்கு ரேடியல் ஆக்சிலரேஷன் தெரிஞ்சிச்சுன்னா என் ஃபார்முலா அட் டைம் t equal to 1 என் வெலாசிட்டி என்னவா இருக்கும்? 1 i cap plus 1 j cap. அதாவது அதோட மேக்னிடியூட் is equal to root over 1 plus 1 root over 2 meter per second. v தெரியும். r கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ar கண்டுபிடிக்கிறேன். arனா என்ன? ar is equal to d v cap by dt. என்னோட டைரக்ஷன் வெக்டர் எப்படி மாறுதோ, வெலாசிட்டி வெக்டரோட டைரக்ஷன் எப்படி மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி இது மாறும். கரெக்டாக? ஸோ என்னோட v cap வெக்டரை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? மேபி நான் இங்கே எழுதுகிறேன் சைடில். v vector is equal to t square I cap plus t j cap. t j cap. கரெக்டா? என்னோட v மேக்னிடியூட் என்ன? ரூட் ஓவர் இப்போ தானே கண்டுபிடிச்சேன், இங்கே கண்டுபிடிச்சோம். t ரூட் ஓவர் t ஸ்கொயர் ப்ளஸ் 1 இல்லைனா ரூட் ஓவர் t பவர் 4 ப்ளஸ் t ஸ்கொயர்னு கூட வச்சுக்கலாம். நம்மளுக்கு எது சிம்பிளிஃபைடாக தோணுது. இப்போ என் v மேக்னிடியூட் இஸ் ஈக்குவல் டு v வெக்டர் பை v மேக்னிடியூட். கரெக்டாக? ஏன்னா v வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் இன்டு டைரக்ஷன். ஸோ யூனிட் டைரக்ஷன்னா வெக்டர் பை இட்ஸ் மேக்னிடியூட். என்னோட யூனிட் வெக்டர் இஸ் t ஸ்கொயர் I கேப் ப்ளஸ் t j கேப் பை t root over t square plus 1, which is equal to t na t square, t na t, so t by root over t square plus 1 I cap plus 1 by root over t square plus 1 j cap. இது என்னோட v வெக்டர். இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா எனக்கு ar வெக்டர் கிடைக்கும். ஸோ அது என்ன பண்ணலாம்? நான் நெக்ஸ்ட் பேஜில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணட்டுமா? என்னோட ஏடி ஓகே ஏஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு டி வி வெக்டர் பை டிடி பண்ணணும். அதாவது டி பை ரூட் ஓவர் டி ஸ்கொயர் ப்ளஸ் 1 டி பை டிடி ஆஃப் ரூட் ஓவர் டி ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஐ கேப் ப்ளஸ் 1 by root over t square plus 1 j cap. இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். நான் தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். இது u by v ஃபார்மில் இருக்குல்ல. ஸோ இதை நான் பண்ணணும்னா முதல்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். u by v ஃபார்மில் இருக்கு. d differentiation of u by v is equal to v u dash minus u v dash by v square. கரெக்டா? ஸோ v u dash t டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 minus u v dash இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா
x power 1 by 2 chain rule மறுபடியுமே 1 by 2 root over t square plus 1 into 2t by denominator whole square v square is nothing but t square plus 1 under root whole square which is nothing but t square plus 1 I cap plus மீதி இருக்கிறது இது k power minus 1 by 2 ஃபார்ம்ல இருக்கு ஸோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா minus 1 by 2 k power minus 3 by 2 ஸோ minus 1 by 2 into 1 by t square plus 1 whole power 3 by 2 உள்ள இருக்கிறது டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா into 2t வரும் j cap okay is equal to root over t square plus 1 minus 2 to cancel ஆயிடும் t square by root over t square plus 1 by t square plus 1 I cap 2 to cancel ஆயிடும் இங்கே வந்து minus t by t square plus 1 whole power 3 by 2 j cap LCM இங்கே எடுத்தனா t square plus 1 இது மல்டிப்ளை பண்ணனா t square plus 1 under root whole square அது t square plus 1 ஆயிடும் minus t square னா 1 நியூமரேட்டர்ல இருக்கும் டினாமினேட்டர்ல t square plus 1 power 1 plus 1 by 2 so 3 by 2 I cap minus t by t square plus 1 whole power 3 by 2 j cap இது வந்துருச்சா இப்போ என்னோட AR கிடைச்சிருச்சு AR வெக்டர் எனக்கு கிடைச்சிருச்சு AR at time t is equal to 1 second is 1 by 2 power 3 by 2 I cap minus 1 by 2 power 3 by 2 j cap. Either magnitude is nothing but 1 by 2 power 3 by 2 whole square plus 1 by 2 cube 3 by 2 whole square. மறுபடியும் simplify பண்ணனா 1 by 2 cube plus 1 by 2 cube which is nothing but 2 by 2 cube under root which is equal to 1 by 2 square which is nothing but 1 by 2. ஓ எனக்கு அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ஆகி சிம்பிளிஃபைடாக 1 by 2 மீட்டர் பர் செகண்ட் வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும் ஏஆர் கண்டுபிடிக்கணும். திஸ் இஸ் நத்திங் பட் இதோட மேக்னிடியூட் இஸ் 1 by 2 மீட்டர் பர் செகண்ட் கரெக்டா. நெக்ஸ்ட் ஏஆர் இஸ் ஈக்குவல் டு இப்போ தான் ஒரு ஃபார்மில் பார்த்தோம்ல ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏஆர் ஸ்கொயர். எனக்கு ரெண்டுத்துக்குமே வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஏடி இஸ் 3 root 2 by 2 or 3 by root 2. So இது ஸ்கொயர் பண்ணனா 9 into 2 18 by 4 plus 1 by 4 under root which is root over 19 by 2 meter per second. And radius எப்படி கண்டுபிடிப்பேன் இங்க ஒரு ஃபார்முலா இருக்கு பாருங்க. radius is equal to v square by ar time t equal to 1 v வந்து root 2 so v square is 2 by root 2 whole square by AR is 1 into 2 so 2 into 2 4 meter. Okay, question over. Next நம்ம வேற டாபிக்